கபாலீஸ்வரர் கோயில் திருவிழா கூட இந்த அம்மனின் அனுமதி இல்லாமல் தொடங்காதா? அவர் யார் தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, கபாலீஸ்வரர் கோயில் திருவிழா மட்டும் இல்லை, மயிலாப்பூரில் இருக்க எந்த ஒரு கோவில் திருவிழாவும் இந்த அம்மனின் அனுமதி இல்லாமல் தொடங்காது. அவர் யார் தெரியுமா? அவர் தாங்க மயிலாப்பூரின் கோலவிழி அம்மன். இந்த அம்மனை ஸ்டார்டிங்கில் கோபவிழி அம்மன் தான் கூப்பிட்டு இருந்தாங்க. அது காலப்போக்கில் கோலவிழி அம்மனாக மாறிடுச்சு. இந்த சிறப்பு வாய்ந்த அம்மன் ஏன் அவதரிச்சாங்கன்னு தெரியுமா? பார்வதி தேவி மயிலுருவம் எடுத்து மயிலாப்பூரில் தவம் இருந்தபோது அவங்கள அசுரர்களிடமிருந்து காப்பாற்றவே சிவபெருமான் அனுப்பிய பத்ரகாளி தான் இவங்க. அது மட்டும் இல்லைங்க, இயர் 1855 போர்ட் சென்ட் ஜார்ஜ் அப்படின்ற ஏரியாவில் இருந்து ஒரு ஃபாரினர் அவரோட கண்ணோய் குணமாகணுன்ட்டு இந்த கோயிலுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்காரு. அவர் நோயும் உடனே குணமாயிடுச்சான். 600 ஆண்டுகளுக்கு முன்பு அகோரிகள் கூட இங்கு தவம் செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு கூறப்படுகிறது. இந்த கோவிலோட சிறப்பு வாய்ந்த விஷயம் என்னென்னா, கோவிலும் அம்மனும் வடக்கு நோக்கி அமைந்துள்ளன. மேலும் இந்த கோவிலுக்குள்ள ஆஞ்சநேயர், சப்தகன்னிகள், வராகிலாம் இருக்காங்க. வராகியோட வாகனம் ஆமைக்கு டியூஸ்டேவும் ஃப்ரைடேவும் இளநீர் அபிஷேகம் செஞ்சாங்கன்னா எந்த ஒரு நோயும் தீரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. மயிலாப்பூரின் கிராம தேவதையான இந்த அம்மனுக்கு முதல்ல பூஜை செய்த பிறகு தான் கபாலீஸ்வரர் கோயில் பங்குனி பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுமா. கபாலீஸ்வரர் கோயிலிருந்து சூலம் அம்மன் கோயிலுக்கு கொண்டு வந்து பூஜை செய்வாங்களாம். அதற்கு பிறகு தான் கொடியேற்றமே நடக்குமா. 63 நாயன்மார்கள் ஊர்வலத்தில் கூட இந்த அம்மனை தான் ஃபஸ்ட்டு கொண்டு வருவாங்களாம். இந்த கோவிலில் ஒரு விசேஷம் இருக்குங்க. இங்கே பூட்டு தான் வேண்டுவாங்களாம். என்னது பூட்டா? ஆமாங்க, பூட்டு தான். பூட்டு வேண்டாங்கன்னா வழக்குகள், தடைகள் எல்லாமே நீங்குமா. வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறமா பூட்டை திறந்தும் விட்டுருவாங்களாம். ராகு கேது தோஷம், நாகதோஷம் உள்ளவங்களுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த பரிகார தலம். கால அஷ்டிக்கு போக முடியாதவங்க கூட இந்த கோவிலில் வழிபட்டால் அவங்களோட தோஷம் நீங்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, திருமணத்தடை, புத்திர தோஷம் போன்ற பிரச்சனைகளும் நீங்குமா. சந்திராஷ்டம நாட்களில் கூட இந்த கோவிலில் வந்து பூஜை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எந்தவித கெடுதலும் நடக்காதான். இந்த கோவிலுக்கு இந்து மட்டும் இல்லைங்க, முஸ்லீம்ஸ், கிறிஸ்டின்ஸ் எல்லாரும் வந்து பூஜை செய்வாங்களாம். எல்லாராலையும் இந்த கோவிலுக்கு வர முடியாது. அம்மன் அருள் பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த கோவிலுக்கு போக முடியுமா. கஷ்டத்துலேருந்து காப்பாற்றும் காவல் தெய்வம் தான் இந்த கோலவிழி அம்மன். நீங்களும் ஒரு முறை போய் தரிசனம் செய்யுங்க. அம்மன் அருள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். Follow for more spiritual stories.